ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து வெஜிடேரியன் கொத்து பரோட்டா போட போகிறோம். போடுப்பா. கொத்து பரோட்டா எத்தனைப்பா போடுற இது? இது வந்து 25 தான். 25 கொத்து பரோட்டா. ஃபஸ்ட்டு வந்து வெங்காயம் போட்டாரு, அதுக்கப்புறம் வந்து தக்காளி போடுறாரு, கருவேப்பில்லை, கோஸும் போடுறாரு, கோஸ் போடுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குடமிளகா, ஆயில் ஊற்றிட்டாரு. ஆயில் ஊற்றி நல்லா வதக்குறாரு. இப்போ வந்து உப்பு போடுறாரு. தேவையான அளவுக்கு வந்து உப்பு வந்து போட்டுட்ருக்கிறாரு. வெங்காயம் வந்து நல்லா வதங்கணுங்க, பாருங்கள் இந்த மாதிரி வதங்கிடணும் வெங்காயம். அதுக்கப்புறம் பெப்பர் போடுறாரு, ஒயிட் பெப்பரு, பிளாக் பெப்பரு, அப்புறம் சில்லி பவுடர், மிளகாத்தூள் எல்லாம் போட்டு நல்லா வதக்குறாரு. நல்லா வதக்கிட்டு இருக்காரு. பரோட்டா பார்த்தீங்கன்னா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்க. பொடிசாக கட் பண்ணிட்டு இருக்காங்க. கட் பண்ண பரோட்டா வந்து அதோடு சேர்க்குறாரு. பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கிட்டாரு. அந்த பரோட்டா அதோடு சேர்க்குறாரு. இப்போ வந்து வெஜ்ஜு குருமா அதோட சேர்த்து ஊற்றுறாரு. வெஜிடேரியன் கொத்துனால வெஜ்ஜு குருமா ஃபுல்லாக நம்ம முட்டை ஆட் பண்ணாமல் ஒரு குருமா மட்டும் இதில் சேர்க்குறோம். குருமா ஊற்றிட்டு அந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் கொத்த வேண்டியதான். நல்லா நம்ம ஏற்கனவே நைஸாக கொட்டிட்டோம் பரோட்டாவை. கட் பண்ணனால லைட்டாக குத்தினாலே போதும். அவ்வளோதான், வெஜிடேரியன் கொத்து பரோட்டா ரெடி.